إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே திருந்தி வாழ்வதற்கு திருக்குர்ஆனின் வழிகாட்டல்கள் என்ற தலைப்பினூடாக சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே குறிப்பிடுகின்ற போது ஃபதக்கிர் பில் குர்ஆனி மை யகாஃபு வஈத், அல்லாஹுடைய அவனது எச்சரிக்கைகளை பயப்படக்கூடியவர்களுக்கு குர்ஆனை கொண்டு நல்லுபதேசம் செய்வீராக, நினைவூட்டுவீராக என்று அல்லாஹ் தனது தூதருக்கு கட்டளையிடுகின்றான். எனவே அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆனை நாம் எடுத்து படிக்கின்ற போது குர்ஆனுடைய இலக்கு மனிதனுக்கு நல்வழிகாட்டுவது. மனிதன் நேர்வழியில் பயணிக்க வேண்டும். அல் குர்ஆன் ஒரே விடயத்தை திரும்ப திரும்ப நினைவூட்டி கொண்டே இருக்கும். எதற்கென்றால் மனிதன் திருந்தி வாழ வேண்டும் என்பதற்காக. மனிதனை படைத்த ரப்புல் ஆலமீன் மனிதனுடைய பலவீனங்களை நன்கு அறிந்திருக்கிறான். எனவே மனிதனுக்கு அற்புதமாக வழிகாட்டக்கூடியதாக திருக்குர்ஆன் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, அல் குர்ஆனை நாம் ஓதும் போதும் செவிமடுக்கும் போதும் அல் குர்ஆனுடைய எந்த வசனங்கள் நமது உள்ளங்களை திறக்கின்றனவோ அந்த வசனங்களை நாம் திரும்ப திரும்ப மீட்டி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு முறை ஃபஜ்ருடைய தொழுகையில் தொழுவித்த இமாம், யௌம யன்துருல் மர்உ மா கத்தமத் யதா, இதை நாமும் எத்தனையோ தடவை குர்ஆனிலே ஓதியிருப்போம். எத்தனையோ தடவை நாம் இதை செய்மடுத்திருப்போம், அதை கடந்து சென்றிருப்போம். அந்த வசனத்தை அவர் திரும்ப திரும்ப ஓதி அழ ஆரம்பிக்கின்றார். என் அருமை சகோதரர்களே, உண்மையில் இந்த வசனம் நம்மை அழ வைக்க வேண்டிய ஒரு வசனம். நாளை மறுமையுடைய நாள் ஒவ்வொரு மனிதனுடைய கரங்களும் எதை முற்படுத்தியதோ அதை அவன் அங்கு பார்க்க போகின்றான். அதை பார்க்கக்கூடிய நாள். நறுமை சகோதரர்களே, வேகமாக நாம் வசனங்களை கடந்து செல்வோம். ஆனாலும் நின்று நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். உள்ளங்களை திறக்கக்கூடிய வசனங்கள். இப்போ குர்ஆனுடைய இலக்கு மனிதனை நல்வழிப்படுத்த வேண்டும்.
மனிதன் திருந்தி வாழ வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், இன்னா பலவுனாஹும் பில் ஹசனாத்தி வஸ்ஸய்யிஆத் லஅல்லஹும் யர்ஜிஊன். அல்லாஹ் நாம் நல்லவற்றை கொண்டும் சோதிப்போம் என்று சொல்கிறான். அதேபோன்று துன்பங்கள் தீயவற்றை கொண்டும் சோதிப்போம் என்று சொல்கிறான். நோக்கம் ஒன்றுதான், அவர்கள் திருந்தி வாழ வேண்டும், அல்லாஹ்வின் பால் அவர்கள் மீள வேண்டும் என்பதற்காக. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, நமது வாழ்வில் இன்பங்களை யாரும் சோதனையாக நினைப்பதில்லை. துன்பங்களை மாத்திரம்தான் நாம் சோதனையாக பார்க்கின்றோம். ஆனால் நமக்கு வழங்கப்பட்டுள்ள இன்பங்களும் சோதனைகள். அந்த இன்பங்களில் எப்படி ஒரு அடியான் செயல்படுகிறான் என்பதை அல்லாஹ் பார்க்கின்றான். அவனுக்கு வழங்கப்பட்ட செல்வத்தில், அவனுக்கு வழங்கப்பட்ட ஆரோக்கியத்தில், அவனுக்கு வழங்கப்பட்ட திடகாத்திரமான வாலிப பருவத்தில், இப்படி எண்ணற்ற இன்பங்களை மனிதன் அனுபவித்து கொண்டிருக்கிறான். என் அருமை சகோதரர்களே, குர்ஆனிலே இந்த 2 வசனங்களை பாருங்கள். இந்த 2 வசனங்களுடைய துவக்கம் ஒன்று போன்று இருந்தாலும் அந்த 2 வசனங்களை அல்லாஹ் எப்படி நிறைவு செய்கிறான். ஒன்று 14வது அத்தியாயத்தின் 34வது வசனம், மற்றது 16வது அத்தியாயத்தின் 18வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا إِنَّ الْإِنسَانَ لَظَلُومٌ كَفَّارٌ. وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا إِنَّ اللَّهَ لَغَفُورٌ رَحِيمٌ. நறுமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அருள்களை நீங்கள் கணக்கிட்டால் அதை உங்களால் கணக்கிட முடியாது. முதல் வசனத்தில் மனிதன் படைத்த ரப்போடு எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். நிச்சயமாக மனிதன் அநியாயக்காரனாகவும் நன்றி கெட்டவனாகவும் தான் இருக்கின்றான். அடுத்த வசனம் ஓதி காட்டி 2வது வசனம், அல்லாஹுடைய அருள்களை நீங்கள் கணக்கிட்டால் அதை உங்களால் கணக்கிட முடியாது. படைத்த ரப்புல் ஆலமீன் மனிதனோடு எப்படி நடந்து கொள்கிறான்? நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவனாகவும் அருள் புரிபவனாகவும் இருக்கிறான். இந்த வசனங்கள் சுப்ஹானல்லாஹ், இந்த 2 வசனங்களை நாம் படித்து பார்க்கின்ற போது நம்மை அறியாமலே நமது கண்களிலிருந்து கண்ணீர் வழிய வேண்டும். சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதன் படைத்த ரப்போடு எப்படி நடந்து கொள்கிறான்? படைத்த ரப்புல் ஆலமீன் மனிதனோடு எப்படி நடந்து கொள்கிறான்? அவன் அநியாயக்காரன் என்று சொன்னால் படைத்த ரப்புடைய கட்டளைகளை மீறுகிறான். படைத்த ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். ஆனால் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனை மன்னிப்பவனாகவும் அவனுக்கு அருள் புரியக்கூடியவனாகவும் இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு எதை சொல்கிறது? திருந்தி வாழ வேண்டும். படைத்த ரப்பு ஆலமீன் அவன் எவ்வளவு சங்கை மிக்கவனாக, அருட்கொடையாளனாக இருக்கிறான். யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம் அல்லதி ஹலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக். மனிதனே, சங்கை மிக்க உனது ரப்பை விட்டு உன்னை ஏமாற்றியது எது? நறுமை சகோதரர்களே, ரப்பை விட உயர்ந்த ஒன்று இருக்க முடியுமா? அவன் தான் யாவற்றை விடவும் உயர்ந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், அந்த ரப்பை விட்டு உன்னை எது ஏமாற்றியது? அவன் தான் உன்னை படைத்தான், உனக்கு ஒரு சீரான ஒரு வடிவத்தை அவன் உனக்கு கொடுத்தான், உன்னை சீராக அமைத்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நறுமை சகோதரர்களே, எனவே அல் குர்ஆனோடு நமது தொடர்பை நாம் எப்படி ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த வசனங்கள் நமது உள்ளங்களை திறக்க வேண்டும். அல்லாஹ் கேட்கிறானே, அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. அந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? அதை அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா? அந்த உள்ளங்களுக்கு என்ன பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? எனவே உள்ளங்களை திறக்கக்கூடியது குர்ஆன். உள்ளங்களை திறக்கக்கூடியதாக அல் குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது. நறுமை சகோதரர்களே,
குர்ஆனோடு ஒரு உயிரோட்டமான தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அறிஞர்கள் சொல்வார்கள், பாவத்துக்கான ஒரு தூண்டுதல் எனக்குள் ஏற்படும் போது நான் இந்த வசனத்தை படிப்பேன் என்று சொல்வார்கள். இந்த வசனம் 55வது அத்தியாயத்துடைய 46வது வசனம், வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். படைத்த ரப்பின் முன்னால் நானும் நீங்களும் நிறுத்தப்படுவோம். அந்த படைத்த ரப்பின் முன்னால் நிற்பதை யார் அஞ்சுகிறாரோ, யார் பயப்படுகிறாரோ அவர்களுக்கு 2 சொர்க்கங்கள் உண்டென்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அன்பிற்குரியவர்களை, கொஞ்சம் எண்ணி பாருங்கள். சுவர்க்கம் என்பது அது எவ்வளவு உயர்வானது. அந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு சாட்டை அளவு இடம் கிடைப்பது இருக்கிறதே, ஒரு சாட்டையை வைக்கக்கூடிய அளவுக்கு இடம் கிடைப்பது இந்த உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் சிறந்தது. அப்போ 2 சொர்க்கங்கள் அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது எதற்காக அல்லாஹ் சொல்கிறான்? மனிதன் திருந்தி வாழ வேண்டும். அல்லாஹுடைய அச்சம் மனிதனை பாவங்களை விட்டு தடுக்க வேண்டும். அவனை இறை கட்டளையின் பால் அவனை வேகப்படுத்த வேண்டும். இறை கட்டளைகளை நிறைவேற்றுவதில் அவன் தன்னை முதன்மையானவனாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, எனவே சுப்ஹானல்லாஹ், இந்த வசனத்தை உங்களுடைய நினைவிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பாவங்களின் பால் தூண்டப்படுகின்ற போது, ஷைத்தான் தூண்டுதல்களை ஏற்படுத்துகின்ற போது, படைத்த ரப்புக்கு அஞ்சி யார் அதிலிருந்து தன்னை காத்து கொள்கிறாரோ ஜன்னதான், அவருக்கு 2 சொர்க்கங்கள் உண்டு, 2 சுவனங்கள் உண்டு என்று அல்லாஹு தஆலா வாக்களிக்கிறான். என் அருமை சகோதரர்களே, அல் குர்ஆன் திருந்தி வாழ்வதற்கு காட்டக்கூடிய வழிகாட்டல்களில் நான் சொன்ன உங்களுக்கு அந்த லஅல்லஹும் யர்ஜிஊன், சுமார் ஒரு 8-9 இடங்களை நீங்கள் குர்ஆன் எடுத்து இது மீட்டப்படுவதை பார்க்கிறோம். ஒவ்வொரு இடங்களிலும் சொல்லப்படுகின்ற விடயங்கள் வெவ்வேறானவைகளாக இருக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், நாம் அவர்களை பெரிய தண்டனைகளை கொண்டல்ல, சிறிய தண்டனைகளை கொண்டு, அதாபுகளை கொண்டு நாம் அவர்களை பிடிக்கின்றோம். எதற்காக? லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் இறைவன் பால் மீள வேண்டும் என்பதற்காக. இப்படி பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். படைத்த ரப்புல் ஆலமீன் அடியார்கள் மீது எவ்வளவு அன்பு கொண்டவனாக இருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அடியான் படைத்த ரப்பிடம் தனது பாவத்துக்காக தௌபா செய்கின்ற போது அந்த ரப்புல் ஆலமீன் மிகவும் சந்தோஷப்படுகிறான், மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான். என் அருமை சகோதரர்களே, அல் குர்ஆன் அதே போன்று சொல்லக்கூடிய வழிகாட்டல்களில் பல வரலாறுகளை குர்ஆன் சொல்கிறது. ஏன் அந்த வரலாறுகளை சொல்கின்றன? மனிதன் அந்த வரலாறுகளை படித்து திருந்தி வாழ வேண்டும் என்பதற்காக. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். அந்த வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவத்திலிருந்து தன்னை காத்து கொள்ள வேண்டுமென்ற அந்த உண்மையான இஹ்லாஸோடு அவர் பிரார்த்திக்கிறார். இதில் எனக்கும் உங்களுக்கும் உள்ள படிப்பினை என்ன? பாவத்தை விடுவதில் நானும் நீங்களும் உண்மையாளர்களாக இருக்கின்றோமா? அல்லாஹ் சொல்கிறான், கால ரப்பி ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை. அவர்கள் எந்த பாவத்தின் பால், எதன் பால் என்னை அழைக்கின்றார்களோ அதைவிட எனக்கு சிறை வாழ்வே, சிறையே எனக்கு விருப்பத்துக்குரியதாக இருக்கிறது. நறுமை சகோதரர்களே, தன்னை காத்து கொள்வதற்காக எதை தெரிவு செய்கிறார்? படைத்த ரப்பிடம் கேட்கிறார், சிறை வாழ்வை கேட்கிறார். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், இதிலிருந்து நீ என்னை, இவர்களுடைய இந்த சூழ்ச்சியிலிருந்து நீ என்னை திருப்பவில்லை என்றால் அவர்களுடைய அந்த சூழ்ச்சிக்குள்ளால் உள்ளாகி நான் அறிவியினர்களில் ஒருவராக ஆகிவிடுவேன் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டபோது அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்தஜாப லஹு ரப்புஹு, அவரது பிரார்த்தனை அல்லாஹு தஆலா அங்கீகரித்தான். அந்த பெண்களுடைய சூழ்ச்சியிலிருந்தும் அல்லாஹ் அவரை பாதுகாத்தான். ஏன் இந்த வரலாறு நமக்கு சொல்லப்படுகிறது? என் அருமை சகோதரர்களே, உண்மையில் நானும் நீங்களும் பாவத்தை விட வேண்டுமென்ற அந்த உண்மையான இஹ்லாஸோடு தான் இருக்கிறோமா? சிலரை பார்க்கின்றோம், இதற்கு பிறகு நான் சினிமா பார்க்க மாட்டேன் என்று முடிவு செய்வார். ஆனால் அதற்கு பிறகு
புதிதாக ஒரு படம் ரிலீஸ் ஆகும், திரும்ப தௌபா மீட்டப்படும், இது கடைசி. இப்படி நாம் சிலரை பார்க்கின்றோம். அந்த பாவங்களை விடுவதில் அவர்கள் உண்மையாளர்கள் அல்ல, உண்மையாளர்களாக இல்லை. இனி எங்கே அல்லாஹுடைய தௌஃபீக் கிடைக்கும்? என் அருமை சகோதரர்களே, இப்போ நாம் படைத்த ரப்போடு உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், யௌம யன்ஃபஉ ஸாதிகீன ஸித்குஹும். அந்த மறுமையுடைய நாள் இருக்கிறதே, அந்த நாள் என்பது உண்மையாளர்களுக்கு அவர்களது உண்மை பயனளிக்கும் நாள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அன்பிற்குரியவர்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்கள். இந்த செய்தி நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் என்றால், அதாவது நாம் உண்மையில் பாவத்தை விட வேண்டும், பாவங்களிலிருந்து நான் மீள வேண்டும் என்ற அந்த உண்மையான எண்ணத்தோடு படைத்த ரப்போடு செயல்படுவோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை அதிலிருந்து பாதுகாப்பான். நிச்சயமாக அல்லாஹ் அதிலிருந்து பாதுகாப்பான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எவர் பேணுதலான வாழ்க்கைக்கான முயற்சியை எடுக்கின்றாரோ, ஒரு பேணுதலான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்கான முயற்சியை யார் எடுக்கின்றாரோ அல்லாஹ் அவருக்கு பேணுதலான வாழ்க்கையை வழங்குவான். சுப்ஹானல்லாஹ். நறுமை சகோதரர்களே, அதற்கான உண்மையான முயற்சி உங்களுக்குள் இருக்கிறதா? அல்லாஹ் உங்களோட உள்ளத்தை தான் பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கின் யன்துருல்லாஹு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய தோற்றத்தையோ உங்களுடைய செல்வத்தையோ அவன் பார்ப்பதில்லை. அவன் பார்ப்பதெல்லாம் உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்களையுமே பார்க்கிறான். எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் பார்க்கக்கூடிய இடம் உள்ளம். இந்த உள்ளம் தூய்மையாக இருக்குமாக இருந்தால், இந்த உள்ளம் படைத்த ரப்போடு உண்மையாக இருக்குமாக இருந்தால், என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் நிச்சயமாக தௌஃபீக் செய்வான், அல்லாஹ் அருள் பாலிப்பான். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எவர் தன்னிறைவான வாழ்வை வாழ வேண்டும், ஒரு தன்னிறைவான வாழ்வுக்கான முயற்சி யாரிடம் இருக்கிறதோ அல்லாஹ் நிச்சயமாக அவரை தன்னிறைவாக வாழச் செய்வான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே போன்று எவர் பொறுமையாக வாழ வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும். நறுமை சகோதரர்களே, நானும் நீங்களும் பொறுமையை படித்திருக்கிறோம். பொறுமை எத்தனை வகை என்று படித்திருக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். நிறைய மார்க்க வகுப்புகளில் படித்த சகோதரர்கள் இருக்கிறீங்க. நாம் பொறுமை எத்தனை வகை படிச்சுக்கிறோம்? 3 வகையாக படித்திருக்கிறோம். நாம் நமது இபாதத்துகள், நல்லமல்கள், அதில் நாம் தொடர்ந்து நீடிப்பதற்கு, தொடர்ந்து பயணிப்பதற்கு நமக்கு பொறுமை அவசியம். நறுமை சகோதரர்களே, ஷைத்தான் வந்து என்ன செய்வான்? எப்படியான எண்ணங்களை ஏற்படுத்துவான்? இவ்வளோ காலம் தொழுதாய், தொழுது நீ எதை கண்டாய் என்ற தவறான சிந்தனைகளை எல்லாம் ஏற்படுத்துவான். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் நல்லமல்களில் தொடர்ந்து நீடிப்பதற்கு நமக்கு பொறுமை அவசியம். அதே போன்று பாவங்களை அவன் இன்பமாக காட்டுவான். குர்ஆனில் அல்லாஹு தஆலா மனிதன் திருந்தி வாழ்வதற்காக சொல்கின்ற ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த ஷைத்தான். அவன் யார், அவனுடைய சூழ்ச்சிகள் என்ன என்பதை அல்லாஹு தஆலா நிறையவே திரும்ப திரும்ப நினைவூட்டி கொண்டே இருக்கிறான். என் அருமை சகோதரர்களே, அவனுடைய சூழ்ச்சிகளை நாம் சரியாக அடையாளம் காண வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வ இஹ்வானுஹும் யமுத்தூனஹும் ஃபில் கை சும்ம லா யுக்ஸிரூன். அந்த ஷைத்தான்களை பொறுத்தவரையில் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், வழிகேட்டில் எந்த குறையும் செய்யாமல் என்ன செய்வாங்க? அதை விரிவுபடுத்தி கொண்டே, அதை நீட்டிக்கொண்டே போவார்கள். ஒரு வழிகேடோடு நிற்காத நறுமை சகோதரர்களே. ஒரு வழிகேட்டுக்குள் நுழைத்து விட்டால் அடுத்த வழிகேடு, அடுத்த பாவம், இப்படி என்ன செய்வான்? ஷைத்தான் ஒன்றன் பின் ஒன்றாக கொண்டு செல்வான். எனவே அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை நாம் சரியாக இனம் காண வேண்டும். ஷைத்தானுடைய ஒரு தீண்டுதல், ஒரு தவறான ஒரு தீண்டுதலை அவன் உள்ளத்திலே ஏற்படுத்தி விட்டால் நாம் உடனே என்ன சொல்ல வேண்டும்? சொல்லுங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஒரு தீய ஒரு எண்ணம், ஒரு தவறான தூண்டுதல் நமது உள்ளத்தில் ஏற்படுகிறதா, ஷைத்தான் ஏற்படுத்துகிறானா, நானும் நீங்களும் உடனே சொல்ல வேண்டியது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நாம் அவனுக்கு இடம் அளித்து விடக்கூடாது, வாய்ப்பளித்து விடக்கூடாது. எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே 3 விஷயங்கள் சொன்னார்கள். அந்த 3 விஷயத்தை சொல்லுங்க பாபா. எந்த 3 விஷயத்துக்கான போராட்டம் இருக்க வேண்டும்
சொல்லுங்கள். இப்போ நான் சொன்ன ஹதீஸில் சொன்ன 3 விஷயம் என்னென்ன விஷயம்? நபி அவங்க 3 விஷயத்துக்கான போராட்டம் உங்களுக்குள் இருந்தால் அல்லாஹ் அதற்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்வான், அருள் பாலிப்பான். என்ன 3 விஷயங்கள்? சொல்லுங்கள், ஒவ்வொன்றா சொல்லுங்கள். இது முதலாவது விஷயம் என்ன சொன்னோம்? அதாவது ஒரு பேணுதலான வாழ்க்கை. இல்லை, பேணுதல் என்ன அனைத்தையும் உள்ளடக்குமா இல்லையா? பேணுதல் என்பது ஒரு பாவங்களிலிருந்து தன்னை காத்து கொள்ளுதல், ஹராமானவற்றிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளுதல், நல்லவற்றில் ஆர்வமாக அனைத்தையும் உள்ளடக்கக்கூடியது இல்லையா? ஒரு பேணுதலான வாழ்க்கை நான் வாழ வேண்டும், அப்படி ஒரு முயற்சி நமக்குள் இருக்குதா? ஒவ்வொருத்தரும் தனது உள்ளத்தை தொட்டு கேட்கலாம் தானே. தனது நிலையை ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். தனது பலம் என்ன, தனது பலவீனம் என்ன தெரியும் தானே ஒவ்வொருத்தருக்கும். அவருடைய பலமும் தெரியும், பலவீனமும் தெரியும். நம்மை விட ஷைத்தானுக்கு தெரியும். நம்மை விட ஷைத்தானும் அறிந்து தான் வைத்திருக்கிறான். எனவே நமது பலம் பலவீனத்தை, எனவே அவனுக்கு தெரியும் எந்த ரூட்டில் வர வேண்டும் என்று, எந்த ரூட்டில் வர வேண்டும் என்றும் அவனுக்கு தெரியும். என் அருமையான சகோதரர்களே, எனவே அப்போ முதல் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன சொல்லுங்கள்? ஒரு பேணுதலான வாழ்வு, ஒரு பேணுதலான வாழ்க்கைக்கான ஒரு முயற்சி, ஒரு போராட்டம் இருக்க வேண்டும், நமக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு நாள் 2 நாளில் கிடைக்கக்கூடியது அல்ல. இது ஒரு தொடர்ச்சியான போராட்டம் இல்லையா? இப்போ சாபித்துல் புனானி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், நான் இரவு வணக்கத்தில் 20 வருடம் போராடினேன் என்று சொல்கிறார். எத்தனை வருடம்? சாதாரண 20 வருடம். காபத்து இஸ்ரீன சனா என்றார். அதற்கு பிறகு நான் 20 வருடம் இரவு தொழுகையில் இன்பம் கண்டேன் என்றார். சுப்ஹானல்லாஹ். இத்தனை வருடம்? 20 வருடம். வதலல்லது பிஹி இஸ்ரீன சனா. இப்போ நாம் உலகத்துக்காக எல்லாம் நிறைய அர்ப்பணிப்பு செய்ய தயார். மார்க்கம் எப்படி? அதெல்லாம் சும்மா வர வேணும்னு எதிர்பார்க்குறோம். எப்படி எதிர்பார்க்குறோம்? அதெல்லாம் சும்மா கிடைக்க வேணும் இல்லைங்களா? ஒரு தர்ஜுமத்துல் குர்ஆனை கூட சிலவங்க காசு கொடுத்து வாங்க தயாரில்லை. அது எங்கேயாவது ஃப்ரீயாக கிடைக்குதா? ஃப்ரீயாக கிடைச்சா நல்லது தான். என்ன, அதை கூட காசு கொடுத்து வாங்கி படிப்போம் என்ற. எனவே என் அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அப்போ ஒரு வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதி அன்னஹும் சுபுலனா, அது அப்படி சொல்கிறான். யார் எமது வழியில் முயற்சிக்கிறாரோ நாம் அவருக்கு ஒரு வழி அல்ல, சுபுலனா, எத்தனை வழிகள்? பல வழிகளை திறப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆனால் முயற்சி இருக்க வேண்டும். உங்கள் புறத்திலிருந்து முயற்சி இருக்க வேண்டும். முயற்சி இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான் பல வழிகளை திறப்போம். எனவே இது முதல் விஷயம். 2வது விஷயம் என்ன சொன்னோம்? 2வது விஷயம் பாப்பா, உங்களோட ஞாபகத்துக்கு வருது. இப்போ தான் சொன்ன விஷயம், பயானில் இருந்தீங்களா இல்லையான்னு பார்க்கலாம். அதாவது தன்னிறைவு. எப்படி? ஒரு தன்னிறைவான வாழ்க்கை, அப்படி தானே? போதுமென்ற ஒரு மனப்பான்மை, போதுமென்ற தன்மை. இப்போ 2வது விடயம் நாம் சொன்னோம், யார் ஒரு இடத்துல ஒரு தன்னிறைவான ஒரு வாழ்க்கைக்கான ஒரு போராட்டம், தனக்கு அல்லாஹ் வழங்கியதை கொண்டு ஒரு முழு திருப்தியோடு வாழ்வதற்கான ஒரு முயற்சி யாருக்குள் இருக்குமோ, நிச்சயமாக அல்லாஹ் அவரை அவ்வாறு ஆக்குவான் என்ற 2வது விடயத்தை நாம் இந்த ஹதீஸிலே படித்தோம். 3வது விடயம் என்ன சொன்னோம்? யார் பொறுமையோடு இருக்க வேண்டும், பொறுமை, நன்மையான விஷயங்களில் பொறுமை, பாவங்களிலிருந்து தன்னை காத்து கொள்வதில் பொறுமை, வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்களில் பொறுமை, இவ்வாறு பொறுமையோடு செயல்படக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் அந்த பொறுமையை அருள் பாலிக்கிறான். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் என் அருமை சகோதரர்களே, இது புகாரியில் 1469வது எண்ணில் இடம்பெறுகிறது. அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. என் அருமையான சகோதரர்களே, எனவே திருக்குர்ஆன் திருந்தி வாழ்வதற்கு மனிதனுக்கு வழங்கக்கூடிய அந்த அற்புதமான வழிகாட்டல்கள். இதில் ஒரு செய்தியை பாருங்கள் என் அருமையான சகோதரர்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஆட்சி காலத்தில் அவர்களுடைய சபைக்கு ஒரு மனிதர், ஷாமிலிருந்து வரக்கூடிய ஒரு மனிதர் வந்தால் உமர் ரலியல்லாஹு அவர்களை சந்தித்து விட்டு, மதீனாவுக்கு வந்தால் அவர்களை சந்தித்து விட்டு செல்வார்கள். சரி, இந்த செய்திக்கு முன்னால் இப்போ நான் உங்களுக்கு சொன்ன அந்த 3 விஷயங்கள், இந்த 3 விஷயங்களையும் ஓரளவு உள்ளடக்கியபடி நானும் நீங்களும் கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை, ஒரு துஆ நபி அவங்க கற்றுத்தந்தாங்க.
எந்த துவான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் பாப்போம். இப்போ நாங்கள் பேணுதலான வாழ்க்கை, தன்னிறைவான வாழ்க்கை, இதை நாங்கள் கேட்கக்கூடிய அமைப்பில் நபி அவர்கள் ஒரு துவாவை செய்தார்கள், நமக்கு கற்றுத்தந்தாங்க. அந்த துவா என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்கள் பாப்போம். தெரிஞ்சவங்க உங்களோட ஞாபகத்தில் இருந்தால், நிறைய துவாக்கள் படிச்சிருப்பீங்க, கற்றுக்கொண்டு இருப்பீங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, சொல்லுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அப்போ இந்த துவா நாம் ஒவ்வொருவரும் மரணம் விட்டு ஓதி வர வேண்டிய ஒரு துவா. திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க பாப்போம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அப்போ இந்த துவாவில் 4 விஷயங்களை அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள். முதல் விஷயம் என்ன? அல் ஹுதா. என்ன? நேர்வழி. இல்லையா? நாம் நேர்வழியை அல்லாஹுடைய தூதரை பிரார்த்திக்கிறாங்கண்டா அப்போ நாங்கள் என்ன புரிந்து கொள்ள வேணும்? நேர்வழி என்றால் இஸ்லாம் ஒருவருக்கு கிடைப்பது மிகப்பெரிய நேர்வழி. அது மட்டுமா நேர்வழி? அப்போ நேர்வழி என்றால் அப்போ நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? நமது வாழ்வுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நாம் முறையாக செய்வது நேர்வழி தான். நமது வாழ்வுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நாம் முறையாக செய்வது, முறையாக பேசுவது, இவைகள் எல்லாம் ஹிதாயத், நேர்வழி. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வஹுது இல த்வையிபி மினல் கவுல் என்று சொல்றான். வஹுது இல த்வையிபி மினல் கவுல். சும்மா சாதாரணம் கிடையாது, சும்மா பேசிட்டு போறவங்க நினைத்து விடாதீர்கள். அவர்கள் நல்ல வார்த்தைகளின் பால் வழிகாட்டப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சாதாரண விஷயம் அல்ல. நல்ல வார்த்தைகளின் பால் அவர்கள் என்ன? வழிகாட்டப்பட்டார்கள். அப்ப முதலாவது விஷயம் ஹுதா. ரெண்டாவது என்ன அந்த துஆல வந்துச்சு? சொல்லுங்க. வத்துகா. என்னது? இறையச்சம். அப்ப நேர்வழிக்கும் இறையச்சத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன? சொல்லுங்க. நேர்வழிக்கும் இறையச்சத்துக்கும் உள்ள தொடர்பு. இதுக்கு நீங்க குர்ஆன்ல எந்த வசனத்தை மிக முக்கியமாக எடுத்து சொல்வீங்க? எது? ஹுதல் லில் முத்தகீன். இல்லையா? அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன். அப்ப யாருக்கு வழிகாட்டும்? முத்தகீன்கள். அப்ப எந்த அளவு உங்களோட உள்ளத்தில் தக்வா அதிகரிக்குமோ சுப்ஹானல்லாஹ், அந்த அளவுக்கு நேர்வழி அதிகரித்து கொண்டே இருக்கும். வல்லதீன இஹ்ததவ் ஸாதஹும் ஹுதன் வ ஆதாஹும் தக்வாஹும். அல்லாஹ் எப்படி சொல்றான்? அவர்கள் நேர்வழி பெற்றார்கள். என்ன செய்தோம்? நேர்வழியை இன்னும் அதிகப்படுத்தினோம். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கொள்ள வேணும்? உங்களோட முயற்சி இருக்க வேண்டும். இங்க மிக முக்கியமான பகுதி அது என்ன? வல்லதீன இஹ்ததவ், அவர்கள் நேர்வழி பெற்றார்கள். நாம் என்ன செய்தோம்? இன்னும் அவர்களுக்கு நேர்வழியை அதிகப்படுத்தினோம். அப்ப எமது முயற்சி இருந்தால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அருள் பாலிக்கிறான். அப்ப நேர்வழி அதிகரித்தது. அதன் பிறகு என்ன? சொல்லுங்க. வஆதாஹும் தக்வாஹும். அவர்களது அல்லாஹ் அவர்களுக்கு இறையச்சத்தை வழங்கியதாக சொல்கிறான். அப்ப ஹுதல் லில் முத்தகீன். பாருங்க ரசூலுல்லாஹ்வுடைய துஆல முதல் விஷயம் என்ன? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா. அடுத்து என்ன? அஃபாஃப் என்றால் பேணுதலான வாழ்க்கை, பேணுதலான வாழ்க்கை. அதே போன்று வல் கினா, தன்னிறைவு. என் அருமை சகோதரர்களே, இந்த துஆவை எல்லோரும் மரணம் விட்டு ஓதி வருவோமா? சொல்லுங்க பாமா துஆ இன்னொரு தடவை. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. என் அருமையான சகோதரர்களே, இப்போது நான் இந்த வரலாற்று செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த சபைக்கு ஒரு மனிதர் ஷாமில் இருந்து வரக்கூடியவராக இருந்தார். என் அருமையான சகோதரர்களே, அவர் கொஞ்ச நாள் அந்த சபைக்கு, அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு சபைக்கு வரவில்லை. அப்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறாங்க, தனது தோழர்களிடம் கேட்கிறார்கள், இப்படி வளமையாக ஒரு மனிதர் வருவாரே, அவரை காணவில்லையே என்று கேட்கின்ற போது, என் அருமையான சகோதரர்களே, அப்போது தோழர்கள் சொல்கிறார்கள், அவர் மதுபானத்துக்கு அடிமையாகி விட்டார். கொஞ்சம் இங்கே கவனிங்க எல்லாருமா, ஏண்டிய மட்டும் பயான்லேயே உங்களோட கவனத்தை வைங்க. அதாவது அவர் மதுபானத்துக்கு அடிமையாகி விட்டார் என்று தோழர்கள் பதில் சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்கண்டா, அதாவது அவருக்கு
ஒரு கடிதத்தை எழுதுமாறு சொல்கிறார்கள். அவருக்கு ஒரு கடிதத்தை எழுதுமாறு சொல்கிறார்கள். அந்த கடிதத்தில் அருமையான சகோதரர்களே, உமர் இப்னு கத்தாபிடமிருந்து இன்னாருக்கென்று எழுதப்படுகிறது. சலாமுன் அலைக்கென்று எழுதுகிறார்கள். அல்லாஹுவை போற்றி புகழ்ந்துவிட்டு சொல்கிறார்கள். அவர்கள் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்துவிட்டு என்ன சொல்கிறார்கள் என்றால், فإني أحمد إليك الله الذي لا إله إلا هو غافر الذنب நல்லா கவனிங்க غافر الذنب وقابل التوب شديد العقاب ذي الطول என்று லா இலாஹ இல்லா ஹுவ இலைஹில் மஸீர் என்று அருமையான சகோதரர்களே எழுதி அந்த கடிதத்தை அனுப்புகிறாங்க. எங்கே அனுப்புகிறாங்க? எந்த நாட்டுக்கு? பயானில் இருந்தீங்கன்னா தான் பதில் சொல்லுவீங்க. ஷாமுக்கு என்ன செய்கிறாங்க? அனுப்புகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அப்போது அந்த கடிதம் அவரை சென்று அடைகிறது. அவர் அந்த என் அருமை சகோதரர்கள், இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன நடக்குது என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை சூழ உள்ள தோழர்களுக்கு சொன்னார்கள், கடிதத்தை மட்டும் கொடுத்து அனுப்பல, நீங்கள் எல்லோரும் அவருக்காக துஆ செய்யுங்கன்றாங்க. நீங்கள் எல்லோரும் அவருக்காக துஆ செய்யுங்கள், அவர் அந்த பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக துஆ செய்யுங்கள். அருமையான சகோதரர்களே, அவ்வாறு அங்கிருந்த தோழர்கள் துஆ செய்கிறார்கள். கடிதம் அவருடைய கையில் கிடைக்கிறது. அதை அவர் படிக்க ஆரம்பிக்கிறார். திரும்ப திரும்ப படிக்கின்றார். அவரை அறியாமலேயே கண்களிலிருந்து கண்ணீர் வெளிப்படுகின்றது. அழுகின்றார். என் அருமையான சகோதரர்களே, அதன் பிறகு அவர் அந்த பாவத்திலிருந்து மீண்டு தௌபா செய்து மீண்டு விடுகிறார். அல்லாஹ்வுடைய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த செய்தி எட்டியவுடன் அவர்கள் தனது தோழர்களிடம் சொல்கிறார்கள், இவ்வாறு உங்களுடைய சகோதரன் வழி தவறும் போது இது போன்று செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். இது போன்று நீங்கள் செய்யுங்கள், அவரை அந்த தீமையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அவருக்கு அழைப்பு விடுங்கள், அவருக்காக துஆ செய்யுங்கள், பிரார்த்தியுங்கள். அப்போ இந்த வசனம், குர்ஆனுடைய வசனம் பாருங்க, ஒரு வசனம், அந்த வசனத்துடைய செய்தி அவரை அந்த பாவத்திலிருந்து மீட்கிறது. அல்லாஹ் தன்னை எப்படி சொல்கிறான்? காஃபிரிதம், பாவங்களை மன்னிப்பவன், வகாபிலி தௌப், தௌபாவை ஒப்புக்கொள்பவன், ஷதீதுல் இகாப், அதே போன்று அவனது தண்டனையும் கடுமையானதாக இருக்கிறது, அவனது அருளும் விசாலமானதாக இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, இப்படியாக அல் குர்ஆன் அந்த ஒவ்வொரு மனிதனும் திருந்தி வாழ வேண்டும் என்பதற்காக அற்புதமான வழிகாட்டலை அல் குர்ஆன் வழங்கி கொண்டிருக்கிறது. அதுபோன்று பாருங்கள் என் அருமையான சகோதரர்களே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த ஒரு செய்தியில் குர்ஆனுடைய அந்த வசனம் எப்படி அருளப்பெற்றதென்றால், அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும் என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். இதனுடைய பொருள் என்ன என் அருமை சகோதரர்களே? அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? நாம் எல்லோரும் அதற்கு ஒரே குரலில் என்ன பதில் சொல்லும்? நாம் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் இறை மன்னிப்பை விரும்புகிறோம் என்று தான் சொல்வோம், இல்லையா? அப்ப இந்த இடத்துல இறை மன்னிப்பை விரும்புவதற்காக, ஒரு மனிதன் திருந்தி வாழ்வதற்காக இங்கு என்ன வழிகாட்டல் கொடுக்கப்படுகிறது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விஷயத்திலே என் அருமையான சகோதரர்களே, ஒரு தோழர் அந்த அவதூறில் சம்பந்தப்பட்டு விடுகிறார். மிஸ்தஹ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதில் சம்பந்தப்பட்டு விடுகிறார். அவருக்குரிய செலவுகளை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் கவனித்து வருகிறார்கள். எனவே இவர்கள் இதிலே சம்பந்தப்பட்டு விடுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பரிசுத்தமான பெண் என்ற அந்த செய்தியும் வஹீனூடாக அறிவிக்கப்படுகிறது. அப்போது அவர்கள் முடிவு செய்கிறார்கள், என் அருமையான சகோதரர்களே, இதன் பிறகு நான் அவருக்கு எதையும் கொடுக்க மாட்டேன் என்று அவர்கள் முடிவு செய்கின்றார்கள். முடிவு செய்தவுடன் தான் அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். வசதி உள்ளவர்கள், வசதி படைத்தவர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்ய மாட்டோம் என்று நீங்கள் சத்தியம் செய்யாதீர்கள் என்ற வசனம் இறங்கியவுடன் என் அருமை சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், அவர்கள் உடனே படைத்த ரப்புடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என்ன சொல்கிறார்கள் தெரியுமா?
வல்லாஹி இன்னி லஉஹிப்பு அன் யக்ஃபிரல்லாஹு லி, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் என்னை மன்னிப்பதைத்தான் நான் விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அதை நான் உடனடியாக கலட்டி கொண்டேன் என்று சொல்கிறார்கள். சத்தியத்தை முறித்ததற்கான பரிகாரத்தையும் அவர்கள் செய்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அப்போ இந்த வசனத்தில் என்ன வழிகாட்டல் இருக்கிறது? நமக்கு ஒருவர் என்ன செய்கிறார்? தவறு இழைக்கிறார், நம்மோடு மோசமாக நடந்து கொள்கிறார், நமது உரிமைகளை மீறுகிறார் என்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே, அப்படியானவர்களை நாம் படைத்த ரப்புக்காக அவர்களை மன்னிக்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹுடைய மன்னிப்பு நமக்கு இருக்கிறது, இறை மன்னிப்பு இருக்கிறது. சிலர் எப்படி சொல்கிறார்கள்? அதாவது மரணித்தாலும் உனது வாசல் படியை மிதிக்க மாட்டேன், எந்த தொடர்பும் நமக்கு கிடையாது, தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, அவரோடு மட்டுமா அது நிற்கிறது, அவரது சந்ததிகளுக்கும் அது தாவுகிறது, அவரது பிள்ளைகளுக்கும் அது தாவுகிறது. இப்படியாக என் அருமை சகோதரர்களே, இவ்வளவு பெரிய ஒரு பாவம் என்று பாருங்கள். இப்படி நாம் பார்க்கிறோம். இங்க என்ன சொல்லித் தருகிறது மார்க்கம்? அதாவது நீங்கள் உங்களுக்கு தவறிழைக்கக்கூடியவனை மன்னிக்கின்ற போது நிச்சயமாக இறை மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு அற்புதமான வழிகாட்டல் இங்கு இருப்பதை பார்க்கின்றோம். அன்பிற்குரிய என் அருமையான சகோதரர்களே, அல் குர்ஆனுடைய ஒரு அன்பான அழைப்பை பாருங்கள். அதாவது மக்காவிலே உள்ள சில முஷ்ரிக்குகள், இணை வைப்பாளர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வருகிறார்கள், வந்து சொல்கிறார்கள், நீங்கள் நேரான வழியின்பால் ஹிதாயத்தின்பால் அழைக்கின்றீர்கள், ஆனால் நாம் அதிகம் கொலைகளை செய்து விட்டோம், நாம் அதிகம் விபச்சாரத்திலே ஈடுபட்டு விட்டோம் என்று தாங்கள் செய்த தவறுகளை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடம் சொல்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அவர்கள் கேட்கிறார்கள், அதாவது இதற்கு நமக்கு தீர்வு என்ன, வழிகாட்டல் என்ன என்று கேட்கின்ற போது அல்லாஹு தஆலா என்ன வசனத்தை இறக்குகிறான் என்று சொன்னால், சூரத்துல் ஃபுர்கானுடைய அந்த இறுதி வசனங்கள், அவைகள் இறங்கப்பட்டு அதற்கு பிறகு வரக்கூடிய வசனம், அந்த வசனம் சூரத்து ஜுமருடைய 53ஆம் வசனம், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ. அல்லாஹ் நபிக்கு சொல்கிறான், சொல்லுங்கள் எனது அடியார்களே, நீங்கள் அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம், நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பவனாக இருக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, ஷைத்தான் வந்து எப்படியான எண்ணங்களை உருவாக்குவான் என்றால், நீ இவ்வளவு பாவங்களை செய்து விட்டாய், இவ்வளவு பாவங்களை செய்து விட்டாய், உனக்கு மன்னிப்பே கிடையாது என்று இப்படியான ஒரு சிந்தனை, தவறான எண்ணத்தை போடுவான். என் அருமை சகோதரர்களே, இப்படியான நேரங்களில் இந்த குர்ஆனுடைய வசனம் நமது நினைவுக்கு வர வேண்டும். என்ன? அல்லாஹுடைய அருளில் அல்லாஹ் இங்கு யாரை அழைக்கிறான்? எப்படியானவர்கள் அழைக்கிறான்? தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட அடியார்களே, அதுவும் எப்படி அல்லாஹ் எனது அடியார்களே என்று சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள், அவர்களை கூட ரப்புல் ஆலமீன் எப்படி அழைக்கிறான் என்றால், எனது அடியார்களே, அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பவனாக இருக்கிறான் என்று அங்கு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக குர்ஆன் இந்த வசனத்தின் ஊடாக எனக்கும் உங்களுக்கும் என்ன வழிகாட்டுகிறது? அதாவது அல்லாஹுடைய அருளில் எவ்வளவுதான் ஒருவன் பாவங்களை செய்துவிட்டாலும் அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. அவன் தொடர்ந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அவன் தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அற்புதமான வழிகாட்டலை இந்த வசனங்கள் நமக்கு வழங்குகின்றன. அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, எனவே இந்த தலைப்பில் ஒரு சிறிய கேள்வி உங்களிடம் கேட்கிறேன். ஒரு சிறிய கேள்வி, அதாவது உங்களுடைய அனுபவங்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். குர்ஆனோடு உள்ள உங்களுடைய தொடர்பு, குர்ஆனோடு உள்ள தொடர்பு, அதாவது உங்களுடைய உள்ளத்தில் மிகவும் செல்வாக்கு செலுத்திய ஒரு வசனம், எனது வாழ்வில் இந்த வசனம் மிகவும் செல்வாக்கு செலுத்திய ஒரு வசனம், குர்ஆனுடைய இந்த வசனம் எனக்குள் மிகவும் செல்வாக்கு செலுத்தியது, இந்த வசனம் எனது நினைவிலே இருக்கக்கூடிய ஒரு வசனம், இப்படி ஏதாவது ஒரு வசனம் உங்களோட நினைவில் இருந்தால் அப்படியான செய்தியை கொஞ்சம் பகிர்ந்து கொண்டீங்கன்னா மற்றவர்களும் பயனடைவார்கள், மற்றவர்களும் என்ன செய்வாங்க? பயனடைவாங்க. அப்படி ஏதாவது ஒரு செய்தி சொல்லுங்க பார்ப்போம். குர்ஆனுடைய இந்த வசனம் உண்மையில் எனது உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு வசனம், அப்படி என்று உங்களில் யார் சொல்கிறீங்க? ஏன்னா அப்போ கொஞ்சம் பகிர்ந்து கொண்டால் நல்லா இருக்கும். நான் மட்டும் அப்படி தொடர்ந்து பயன் பண்ணிட்டு போகிறத விட சொல்லுங்கள் பாப்போம்.
அப்படி எனது உள்ளத்தில் இந்த வசனம் செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது அப்படி என்று சொல்ல முடிந்த ஒரு செய்தி யார் சொல்கிறீங்க? ஃபஸபுருன் ஜமீல். அதான் ஃபஸபுருன் ஜமீல் 2 வார்த்தை தான். சுப்ஹானல்லாஹ், 2 வார்த்தை தான். ஆனால் அற்புதமான வார்த்தைகள், மிக அற்புதமான வார்த்தைகள் இல்லையா? மிக நேசத்துக்குரிய மகனை இழந்திருக்கிறார்கள். சாதாரண ஒரு இழப்பு கிடையாது. உதாரணமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா, இப்போ மவுத்தாயிட்டாரண்டா என்ன, மரணிச்சிட்டாரண்டு முடிவு செஞ்சு என்ன செய்யலாம், ஒரு நிம்மதி ஏற்படுத்தி கொள்ளலாம். இது மரணிச்சாரா இல்லையான்னு ஒன்றும் தெரியாது. புரியுது அவங்க சொல்கிறது? அவர் மரணித்து விட்டாரா இல்லையா முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை. அப்போ இப்படியான ஒரு நிலையில் அவர் ஃபஸபுருன் ஜமீல், அழகிய பொறுமையாக பொறுக்கின்றேன் என்று சொல்கிறாரே, இது ஒரு சாதாரண இடம் அல்ல, சாதாரண ஒரு இடம் அல்ல. என் அருமை சகோதரர்களே, அழகிய பொறுமை என்றால் அவரே அழகா சொல்றாரு பாருங்க. அழகிய பொறுமைக்கு அதே அத்தியாயத்தில் நீங்கள் போனீங்கன்னா சொல்லுவார், இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். இதுதான் அழகிய பொறுமை. என்ன? இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். அப்போ எனது கவலைகள், அந்த உள்ளத்துடைய கவலை கிடங்குகளை எல்லாம் நான் முறையிடுவது அல்லாஹ்விடம் தான். சுப்ஹானல்லாஹ், நான் முறையிடுவது அல்லாஹ்விடம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பூரா எல்லாத்திலையும் சொல்லி தெரியுனா அல்லாட்ட கேட்குறான். இல்லை, என்ன செய்யறான்? கவலைகளை எங்கே யாரோட பேசினா கவலையை கொட்டுறான். ஆனால் 2 ரக்காயத் தொழுது அல்லாஹ்விடம் சொல்வதற்கு அவன் தயாரில்லை. அப்போ சபுருன் ஜமீல் என்றால் அவன் அல்லாஹ்விடத்திலே வேறு யார்கிட்ட முறையிடக்கூடாது, படைத்த ரப்பிடம் தான் முறையிட வேண்டும். அதான் ஃபஸபுருன் ஜமீலுக்குரிய விளக்கம். புரியுதா? இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். மாஷா அல்லாஹ். வேற யாரும் சொல்றீங்களா? மாஷா அல்லாஹ். அதாவது இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. 2 இடங்களில் இந்த குர்ஆனை சொல்லுது. ஒன்று வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிஈன். இன்னொரு இடத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். 2 வசனம் முடிகிற அமைவை பாருங்க. ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். இது அல்லாஹ்வை அஞ்சாதவர்களுக்கு ஒரு பெரிய விஷயம். அப்போ இது யாருக்கு லேசி சொல்லுங்க? அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், பயப்படக்கூடியவர்களுக்கு இது ஒரு பெரிய விடயம் அல்ல. எது? பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுவது. ஏன்னா அது தொடர்ந்து அடுத்த வசனத்தை படிச்சிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். என்ன இருக்குது அதில்? அல்லதீன யظுன்னூன அன்னஹும் முலாகு ரப்பிஹிம் வ அன்னஹும் இலைஹி ராஜிஊன். அடுத்த வசனத்தை படிச்சிங்கன்னா அங்கே இருக்கிறது, அவர்களுக்கு அந்த உள்ளட்சத்தை கொடுக்கக்கூடியது என்ன? எது கொடுக்குது? அவர்கள் தனது ரப்பை சந்திப்பதை உறுதியாக நம்புகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். தங்கள் ரப்பை சந்திப்பதை அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். அப்ப தொழுகை என்பது நாம் படைத்த ரப்போடு உரையாடுகின்ற இடம் இல்லையா? படைத்த ரப்போடு உரையாடுகின்ற இடம். எனவே இது அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுக்கு மிக எளிதான விடயம். அடுத்த வசனம் எப்படி முடியுது? மூமின்களே, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். பாருங்க, அங்க 2 சொல்லப்படுது. ஆனா யாரோடு இருக்கிறான்? பொறுமையாளர்கள். அப்ப தொழுகையில் எப்படி இருக்க வேண்டும்? பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தனது தூதருக்கு எப்படி சொல்றான்? வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாஹ் வஸ்தபிர் அலைஹா. உங்களோட குடும்பத்துக்கு தொழுகை ஏவுங்க, நீங்களும் அதில் உறுதியாக இருங்க. நபிக்கு கட்டளை. அப்ப தொழுகை என்பது என்ன? அப்படி நாம் உறுதியாக பேணுதலாக இருக்க வேண்டிய ஒன்று. பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். எனவே இது போன்ற இந்த வசனத்தை இவர் சொன்னார். அது போன்று வேறு யாரும் ஒரு 2 சந்தர்ப்பத்தை பார்க்கலாம். யார் சொல்றீங்க? இவர் சொல்றார், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். இது இந்த துஆவை பொறுத்தவரையில் இந்த துஆவில் உள்ள சிறப்பு அம்சங்கள் என்ன? இந்த துஆவை யார் கேட்டாங்க சொல்லுங்க? ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இல்லையா கேட்ட துஆ. இந்த துஆ என்ன, எதை சொல்லுது? முதலில் ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? தனது தவறை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனிதன்ட்ட இல்லாத ஒரு விஷயம் தான் இது. என்ன, நீங்கள் பேசி பாருங்களே, என்ன செய்வான்? நியாயம்தான் கற்பிப்பான்.